ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொச்சை கொண்டக்கடலை வச்சு ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில், கடுகு, கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மொச்சை கொண்டக்கடலை 80% வேக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் மகாராஜா குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கான வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா காய் நல்லா 80% வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய், வெங்காயம் விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பச்சை வாசனைலாம் போய் காரக்குழம்பு ரெடி ஆயிரும். இதே போல் நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய், see you friends.